கர்த்தருடைய மகா பரிசுநாமத்துக்கு சோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இதோ இந்த புதிய நாளை கொடுத்த தேவனுக்கு கூட நன்றியும் செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். தொடர்ச்சியாக இந்த ஆடியோ வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை உங்களிடத்தில் பகிரவும் அவர் குறிப்பிட்ட சில காரியங்களை வேதாகமத்தில் பெண்களை குறித்து தியானித்தோம் மற்றும் அவர்களுடைய சீஷர்களை குறித்து தியானித்தோம். அவை அனைத்திலும் தேவன் நம்மோடு பேசி யாரோ ஒருவர் அதன் மூலம் அவருடைய வார்த்தையை புரிந்து கொள்ளும்படியாக தேவன் தந்த இந்த ஸ்லாக்கியத்திற்காகவும் பாக்கியத்திற்காகவும் நன்றி செலுத்துவோம். ஏதோ நேற்றைய தினத்திலிருந்து கூட அவருடைய நாமங்களை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினங்களில் 5 தியானங்களை குறித்து நம்ம பார்த்தோம், அதோட அர்த்தங்கள் என்ன அப்படின்னு. இன்னைக்கு கூட சில அவருடைய நாமங்களை வேதாகமத்தில் குறிப்பிட்டுள்ள அவருடைய நாமங்களை குறித்து நம்ம தியானிப்போம். என்று யெகோவா ஈரே முதல் இதுவாக நாமமாக யெகோவா ஈரே. இது நமக்கு தெரியும், கர்த்தர் பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே என்பதற்கான அர்த்தம் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இதை பற்றி குறிப்பிட்டுள்ளார்கள். தேவன் ஈசாக்கிற்கு பதிலாக பலியிடப்படும் ஆட்டுக்கடாவை வழங்கிய போது ஆபிரகாமால் நினைவு கூறப்பட்டார். இது நமக்கு தெரியும், ஈசாக்கை பலியிடுவதற்காக ஆபிரகாம் போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா தேவன் அவரை சோதிக்கும்படி உன்னுடைய ஒரே பேரான குமாரனை எனக்கு பலியிடு என்று சொன்னதன் பிரகாரமாய் ஆபிரகாம் போயிட்டு இருந்தப்போ அவரை சோதித்த தேவன் அவர் போய் அந்த பலிபீடத்தில் படுக்க வைத்து கத்தியை ஊங்கும் வரைக்கும் தேவன் அதை சோதித்தார். சோதித்த பின்பு அவர் ஆபிரகாமை நிறுத்த சொல்லி தேவன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் ஈசாக்கை. ஏன்னா அவர் அதை சோதிக்க தான் செய்தார். ஆபிரகாம் தன் மீது இவ்வளவு விசுவாசம் கொண்டிருக்கிறார் என்பதை தன்னுடைய ஒரே பேர், அதுவும் காத்திருப்புக்கு அப்புறம் அவ்வளோ வருட காத்திருப்புக்கு அப்புறம் பெற்ற குமாரனை கூட தனக்காக கொடுக்க அவனுக்கு அவ்வளோ ஒரு இது இருந்த விசுவாசத்தை தேவன் பார்த்தார். அதை சோதித்த பின்பு அவர் அதை அறிந்து கொண்டு ஈசாக்கை பலியிடுவதை தடுத்து நிறுத்தி அந்த ஆட்டுக்குட்டியை பலியிட வைத்தார். அப்போ அந்த இடத்துல தான் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டானாம். அதனால் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்பது சொல்லப்படுகிறது. ஸோ அந்த ஒரு இடத்துக்கு தான் இந்த யெகோவா ஈரே என்று பெயரிடப்பட்டது. 2வது நாமமாக யெகோவா ராஃபா. யெகோவா ராஃபா என்பது பரிகார ஆகிய கர்த்தர். அதாவது நான் உன்னை குணமாக்கும் யெகோவா. யெகோவா ராஃபா என்பது குணமாக்கும் தேவன், பரிகார ஆகிய கர்த்தர் என்று பொருள். உடலிலும் உள்ளத்திலும் உடலில் நோய்கள் இருந்தும் பாதுகாப்பதன் மூலமாக, குணப்படுத்துவதன் மூலமாக மற்றும் ஆத்மாவிலும் அக்கிரங்கள் மன்னிப்பதன் மூலமாக இந்த பெயர் வந்தது. வெறும் இது உடல் அளவிலான குணம் மட்டுமல்ல, நம்ம ஆத்மாவும் சோர்ந்திருக்கும் பொழுது அதற்கும் ஒரு பலத்தையும் சுகத்தையும் உண்டு பண்ணுகிற தேவன் தான் யெகோவா ராஃபா என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த யெகோவா ராஃபா குணமாக்கும் தேவன் என்று குறிப்பிடப்படும். அதோட பொருள் குணமாக்கும் தேவன் என்று பொருள். இது நம்ம பார்க்கும்போது தேவன் வெறும் நம்ம உடல் ரீதியான சுகவீனங்களையும் பலவீனங்களையும் மற்றும் இது பண்ணுவது கிடையாது. அவர் பரிகாரியாகிய கர்த்தர். அவர் யாத்ராகமம் சொல்றார் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல ஒரு பகுதியில் சொல்லுகிறார், நான் உனக்கு பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன் பரிகாரிகராக கர்த்தர் என்று அவர் சொல்லுகிறார். ஸோ பரிகாரியாகிய கர்த்தர் என்பது குணமளிக்கும் தேவன். குணமளிக்கும் தேவன் நம்மளுக்கு வேணும் ஃபிசிக்கலாக அல்ல, ஈவன் நம்ம மென்டலி ஆத்மாவிலையும் பலவீனமாக இருக்கும்போதும் தேவன் அதிலையும் நம்மளை பலப்படுத்துகிற வல்லவராக இருக்கிறார். இதுதான் இந்த யெகோவா ராஃபா. அடுத்ததாக யெகோவா நிசி. யெகோவா நிசி என்பது எங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிற கர்த்தர், எங்களுக்காய்
யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று பொருளாம். யெகோவா நிசி என்பது நம்ம வசனத்தை பார்க்கும் பொழுது சொல்லப்படுகிறது. நீ சும்மா இரு, உனக்காய் நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் தான் இந்த யெகோவா நிசி, நமக்காக யுத்தம் பண்ணக்கூடிய தேவன். அங்கு சேனை ஒன்று திரளும் இடமாக விளங்குகிறது. எவ்வளோ பெரிய சேனை நமக்கு எதிராக எழுப்பப்பட்டாலும், எவ்வளோ பெரிய காரியங்கள் நமக்காக எழுப்பப்பட்டாலும் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. நம்ம அமைதியாக இருந்தோன்னா போதும், தேவன் நமக்காக யுத்தம் செய்வார். ஒரு ஊழியக்காரங்க சொன்னாங்க, கேட்டிருக்கேன், நம்ம ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம ரியாக்ட் பண்ணி நம்ம போராட ஆரம்பிச்சோன்னா பரலோகமே வேடிக்கை பார்க்குமா. அதுவே நம்ம அமைதியாக இருக்கும்போது பரலோகமே நமக்காக இறங்கி யுத்தம் பண்ணுமா. ஸோ அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். யெகோவா நிசியாய் அவர் இருக்கிறார். நம்மளுக்காக போராடுகிற தேவனாய், யுத்தம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ நம்ம அமைதியாக இருக்கணும். இதை யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது, மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டாராம். யெகோவா நிசி என்று பெயரிட்டாராம். அதற்கு மீனிங் அவர் எனக்காக யுத்தம் செய்வார் என்று அர்த்தமாம். அதுக்கு அமலேக்காவின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். அதற்கு எதுக்கு அந்த நிசைன் பெயரிட்டானா, தலைமுறையால் அந்த அமலேக்காயின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்ததாம். ஸோ கர்த்தர் அந்த யுத்தத்தை நடத்துவார் என்பதற்காக தான் யெகோவா நிசி என்று பெயரிடப்பட்டது. அடுத்ததாக யெகோவா மகாடேஷ், இதுக்கு பரிசுத்தமாக இருக்கிற கர்த்தர் என்று கூறலாம். பரிசுத்தமாக இருக்கிற கர்த்தர் தேவன் மட்டுமே அவரால் நியாய பிரமாணத்தினால் அல்ல, மக்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களை பரிசுத்தமாக்க முடியும் என்பதை வெளிப்படுத்துகிறது. கர்த்தர் பரிசுத்தமானவர், நம்மளுக்கு தெரியும். அவரை பிதாவானவர் யாரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற அளவுக்கு பரிசுத்தமானவர். நம்ம தேவன் பரிசுத்தமான தேவன். நம்மளும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை தான் அவர் விரும்புகிறார். அவரை போல நம்மளால பரிசுத்தமாக இருக்க முடியாது என்றாலும் நம்ம உடல் ரீதியாகவும் அல்ல மன ரீதியாகவும் பரிசுத்தமாய் அவருக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய எண்ணமும் இயக்கமுமாய் இருக்கிறது. இந்த லேவியாகமம் 20ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் பார்த்தோன்னா, என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லுகிறார். அதாவது யெகோவா மகாடேஷ், நான் உங்களை பரிசுத்தமாக்கும் தேவன். எப்படி பரிசுத்தமாக இருப்பதுன்னா, அவருடைய கட்டளைகளை கை கொள்வது, அவர்களுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தாதான் நம்ம பரிசுத்தமாக்கப்படுவோம். அப்படி நம்ம நடக்கும்போது சொல்கிற, நானே உன்னை பரிசுத்தமாக்குவேன் என்று கட்டளையிடுகிறார். என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லுகிறார். அடுத்த நாமம் பார்த்தோன்னா யெகோவா ஷாலோம். இது நிறைய இடங்களில் நம்ம யூஸ் பண்ணுவோம். கர்த்தர் நம் சமாதானமான தேவன், கர்த்தர் தான் நம் சமாதானம். இந்த யெகோவா ஷாலோம் என்பதற்கு கர்த்தர் நம் சமாதானம் என்று பொருளாம். தேவனுடைய தூதனை பார்த்த பிறகு அவன் நினைத்தபடி அவன் மறிக்க மாட்டான் என்று உறுதியளித்த பிறகு அவன் கட்டிய பலிபீடத்திற்கு கிதியோன் கொடுத்த பெயராம் இது. அவன் மறிக்க மாட்டான் என்று தூதன் சொன்ன பிறகு அவனுக்கு அவ்வளோ ஒரு சமாதானம் ஏற்பட்டது. அதனால அவன் கொடுத்த பெயர் தான் இது. நியாயாதிபதிகளில் நம்ம பார்க்கும்போது, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இப்படியா இது குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேசியரின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கிறது. இதற்கு முன்னாடி வசனம் பார்த்தோன்னா, அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னாராம். இந்த கிதியோனை பார்த்து கர்த்தர் உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னாராம். அதனால கிதியோன் ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ணி கர்த்தர் சமாதானம் கொடுத்ததுனால யெகோவா ஷாலோம் என்று அந்த இடத்திற்கு பெயரிட்டானாம்.
நான் நான் அப்பொழுது இதற்கு முன்பு வசனம் பார்த்தீங்கன்னா, இந்த கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றானாம். அதற்கு தான் கர்த்தர் சொன்னது, உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னாராம். அந்த சொன்னதன் கிதியோன் சமாதானம் அடைந்ததன் நிமித்தம் கர்த்தர் சமாதானமானவர் என்பதை நினைவூட்டும் வகையில் ஒரு பலிப்பிடத்தை உண்டு பண்ணி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டதை பார்க்க முடிகிறது. அடுத்ததாக யெகோவா எலோஹிம். யெகோவா எலோஹிம் என்பது கர்த்தராகிய தேவன். கர்த்தராகிய தேவன் இது கடவுளின் தனித்துவமான பெயர். யாவே, நேற்றைய தினத்தில் கூட பார்த்தோம் நம்ம. யாவே, யெகோவா என்பது கர்த்தர், அதுக்கான அடோனாய் கர்த்தர். ஸோ இதுவும் யெகோவா எலோஹிம் என்பது கர்த்தராகிய தேவன் என்று கூறலாம். இதில் கர்த்தர் கடவுளின் தனித்துவமான பெயர் யாவே மற்றும் பொதுவான கர்த்தர் ஆகியவற்றின் கலவையாகும். அவர் கர்த்தராகிய தேவன் என்பதை குறிப்பிடுகிறது. அவருக்கு 1000 நாமங்கள் இருந்தாலும் அவர் கர்த்தராகவே இருக்கிறார். அவர் கர்த்தராகவே இருப்பது யெகோவாவே இருக்கிறார் என்று பொருள். அந்த அடோனாய் கர்த்தர் கர்த்தராகவே இருக்கிறார். நேற்று தினத்திலையும் நம்ம பார்த்தோம் இல்லையா, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். ஆமாம், அவர் இருக்கிறவராக இருப்பதிலே அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அதன் நிமித்தம் தேவன் அவருடைய நாமங்களிலே பரிசுத்தமான நாமம், விலையேறப்பெற்ற நாமம் பார்த்தோம்னா அவர் கர்த்தராகிய தேவன். அவர் கர்த்தராகவே இருப்பது அடோனாய், யெகோவா. இது இந்த யெகோவா எலோஹிம் இதெல்லாமே அவர் தேவன் என்பதே, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்பதை குறிப்பிடுகிறது. இந்த தேவனாகிய கர்த்தர் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த படைப்பின் இதுவை படைக்க வரும்போது தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வரும். ஸோ தேவனாகிய கர்த்தர், அங்கே வெறும் கர்த்தர் உண்டாக்கினது இல்லை தேவன் உண்டாக்கினதுன்னு சொல்லாமல் அவங்க தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின நாள் என்பதன் சொல்வதன் மூலமாக இந்த நாமம் விசேஷித்த நாமமாக கருதப்படுகிறது. அவர் தேவனாகிய கர்த்தர், யெகோவா எலோஹிம் என்று அதற்கு பொருளாம். மேலும் சங்கீதம் 54ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கும்போது சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே என்று குறிப்பிடுகிறாங்க. இஸ்ரவேலி தேவனே, நீர் சகல ஜாதிகளும் விசாரிக்க விழித்தெழும்பும். ஸோ இதுலேயும் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக யெகோவா திக்ஷனு. இதற்கு யெகோவா திக்ஷனு என்பது நம்முடைய நீதியாக இருக்கிற கர்த்தர், நீதியாக இருக்கிற கர்த்தர் என்று கூறலாம். ஸோ நம்மளோட தேவன் நீதியை செய்கிற தேவன் என்பது நம்ம அறிந்த ஒரு காரியம். அவர் நீதியின் தேவன். அதற்கான நாமம் தான் இந்த யெகோவா திக்ஷனு, நம்முடைய நீதியாகிய கர்த்தர் என்று கூறலாம். ஸோ யெகோவா மக்கடேஷ் போலவே தேவன் மட்டுமே மனிதனுக்கு நீதியை வழங்குகிறார். இறுதியில் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் என்பவர் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இயேசுப்பா நமக்காக மரித்ததை நாம் அறிந்த காரியம். அவர் நம்மளோட பாவங்களுக்காக அவர் மரித்தார். அதன் மூலம் நம்ம தேவனுக்குள்ள நீதியாக்கப்பட்டோம். நம்மளோட பாவத்துக்காக தான் அவர் மரித்ததை நம்ம பார்க்கிறோம். ஏனால் தேவன் இந்த நீதியா இருக்கிற தேவன் நம்முடைய நீதிக்காக நம்முடைய பாவத்தை சரி செய்யும் விதமாக அவரோட ஒரே பேரான குமாரனை பாவத்தை நீக்கும்படியாக ஆட்டுக்குட்டியின்படியாக அவர் கொடுத்ததை நம்மளால பார்க்க முடிகிறது. இதில் எரேமியா 33ஆம் அதிகாரம் 16வது வசனம் பார்க்கும்போது, அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும், அவர் எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம்னு சொல்கிறாங்க. அவர் எங்களுடைய எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம்
என்று குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. ஸோ இந்த நாளில் வந்து நம்ம பார்த்த இந்த நாமங்களை கொண்டு, இந்த நாமங்கள் தேவனுக்கு வந்து கொடுக்கப்பட்ட நாமங்கள். பல்வேறு இடங்களில் பல நபர்கள் வந்து தேவன் நாமம் கொடுத்திருக்கிறாங்க. இது நம்ம பார்க்கறதுனால என்ன யூஸ் நமக்கு வந்து நம்ம வந்து யோசிக்கலாம். இதை கொண்டு நம்ம ஜெபிக்கும் போது நம்மளோட ஜெபம் வந்து வல்லமையாய் மாற்றப்படுமா, வல்லமையாய் மாற்றப்படுறதுக்கு வழிவகுக்கப்படும். நம்ம வந்து இதை வைத்து ஜெபிக்கணும். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா என்று அவரை நம்ம கூப்பிட்டு ஜெபிக்கும் போது நம்மளோட ஜெபத்தின் வல்லமை மாறும். இதை குறித்து நம்மளோட சூழ்நிலைக்கு ஏற்ப வந்து இதை வைத்து நம்ம ஜெபிக்கும் போது நம்ம ஜெபம் வல்லமையாக இருக்கும். அவரோட நாமத்தை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஸோ இன்றைய நாளில் கூட நம்ம பார்த்த இந்த நாமங்கள் வந்து பார்த்தோம்னா, முதலாவதாக யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்வார். யெகோவா ராஃபா, பரிகாரி ஆகிய கர்த்தர், நானே உன்னை குணமாக்கும் யெகோவா என்றார். யெகோவா நிசி, எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். யெகோவா மகாடேஷ், பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். யெகோவா ஷாலம், கர்த்தர் நம் சமாதானம். யெகோவா எல்லோஹிம், கர்த்தராகிய தேவன். யெகோவா திக்ஷனு, நம்முடைய நீதியாயிருக்கிற கர்த்தர். ஸோ இவைகளை வைத்து வந்து நம்ம தியானிப்போம். நம்ம தியானித்து அவரோட பரிசுத்த நாமங்களை நம்ம தியானிக்கும் பொழுது அவரை பற்றி இன்னும் மேலும் அறிந்து நம்ம ஜெபத்தில் வந்து இன்னும் வளர்ச்சி அடைய தேவன் உதவி புரிவார். ஜெபிக்கலாம். நேற்றும் இன்றும் மாறாத நல்ல தகப்பனே, அப்பா ராஜா, இதோ இந்த நல்ல காலவேளைக்காக ஜெபிக்கிறோம். நீர் அருளின இந்த தயவுக்காகவும் இரக்கத்திற்காகவும் ஸ்லாக்கியத்திற்காகவும் பாக்கியத்திற்காகவும் நன்றி அப்பா. நீர் கொடுத்த இந்த நாளை கூட நீர் ஆசீர்வதித்து கொடுங்க ராஜா. அப்பா தகப்பனே, உம்முடைய நாமங்களை குறித்து நாங்கள் தியானிக்கும் போது நீர் எவ்வளவா எங்களை அப்பா நீர் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்காக நீர் அப்பா பலர் கொடுத்த இந்த நாமங்கள் அப்பா எங்கள் வாழ்க்கையை தைரியப்படுத்தவும் ஸ்திரப்படுத்தவும் அப்பா பிரயோஜனமுள்ளதாக இருக்கும்படி அப்பா நாங்கள் இதை தியானிக்க நிற்க பாராட்டின தயவிற்காக கிருபைக்காக நன்றி அப்பா. நீர் எங்களுக்கு யெகோவா ஈராவா, யெகோவா ராஃபாவா, யெகோவா ஷாலோமா அப்பா, யெகோவா மக்கடாஷாய் அப்பா, யெகோவா நிசியா, யெகோவா எல்லோஹிமா, யெகோவா திக்ஷனுவா இருங்கப்பா. எங்கள் வாழ்க்கையிலும் அப்பா நீர் அவ்வாறாய் நீர் செய்ய போகிற கிருபைகள் இரக்கங்களுக்காகவும் நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. இந்த நாமங்களை அப்பா எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் ருசி பார்க்க போவதற்காய் நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. அப்பா நீரே எங்களோடு இருங்க ராஜா, நீரே எங்களோடு இருங்க தகப்பனே. இந்த நாமங்களை எங்கள் வாழ்க்கையிலும் அப்பா வரும்படியாய், எங்கள் வாழ்க்கையிலும் இது நடத்தப்படும்படியாய் எங்களை நீர் பயன்படுத்துங்க ராஜா. எங்களை நீர் பயன்படுத்துங்க தகப்பனே. மட்டும் காத்த எபினேசர் இனியும் காக்க வல்லவராய் இருக்கிற தயவுக்காய் நன்றி. இந்த நாமங்கள் எங்கள் வாழ்க்கையிலும் அப்பா பயன்படுத்தும்படியாய் அப்பா நாங்கள் உபயோகிக்கப்படுவோம். தேவன் நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் அவ்வாறாய் செய்ய போவதற்காய் நன்றி அப்பா. நன்றி. இதை கேட்கிற ஒவ்வொருத்தரோடும் கூட நீர் இருங்க. அவங்க வாழ்க்கையிலும் இந்த நாமங்கள் அப்பா பிரயோஜனம் உள்ளதா அப்பா, உங்களுடைய நாமங்கள் பரிசுத்தம் உள்ளதா இருக்கும்படியாய் எங்கள் வாழ்க்கையில் அவைகள் அப்பா உபயோகிக்கும்படியாய் அப்பா நாங்களும் பரிசுத்தமாக்கப்பட எங்கள் வாழ்க்கையிலும் அந்த நாமங்கள் தரித்து கொள்ளும்படியாய் நீர் அப்பா யெகோவா நிசியை போல அப்பா நாங்கள் சும்மா இருக்கணும் அப்பா. நீங்கள் எங்களுக்காக யுத்தம் செய்பவராக இருக்கணும் அப்பா. அப்பா இவங்க அனைத்து நாமத்தை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ருசி பார்க்கும்படியாக எங்களை தகுதியாக்குங்கப்பா. மீது உள்ள நேரத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. நீரே எங்களுக்கு பலனும் ஜீவனமாக இருந்து எங்களை வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா கேட்டு நீ கேட்க மனதை கொட்டி கொடுக்க சித்தமாக இருக்கிறேன். அதை இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் ஜீவனான தகப்பனே. ஆமென்.